ஸ்டார்ட். ராமேஸ்வரம்ல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? 1964 ராமேஸ்வரம்ல தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு அலர்ட் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அங்கே புயல் வரும், அதனால யாருமே கடல் பக்கம் போக வேண்டான்ட்டு. பட் அந்த டைமில் ரேடியோ சிக்னல்ஸ் ஒழுங்காக இல்லாததுனால இது மக்களுக்கு கொண்டு போய் சேரலை. பட் அந்த டைமில் தனுஷ்கோடியில் இருந்த மக்கள் ரொம்பவே பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது பசங்களே எல்லாரையும் ஸ்கூல் அனுப்பிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி December 22, 1964 அப்படியே அவங்க சொன்னது அவங்களுக்கு கேட்காதனால அந்த புயல் பயங்கரமாக தமிழ்நாடு தனுஷ்கோடியை தாக்குனது. அதோட காற்று ஸ்பீடு மட்டுமே 240 km/h. இதே சமயத்தில் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் என்னன்னா, சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற வழி தான் அதை கனெக்ட் பண்ணுவோம். அது கனெக்ட் பண்ணுற வேலை பாம்பன் பிரிட்ஜ் வழியாக தான் அது போகும். ஸோ அதனால அது பாம்பனுக்கு நோக்கி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த புயல் அந்த ட்ரெயினை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அந்த ட்ரெயினில் இருந்த 1800 பேசஞ்சர்ஸும் இறந்து போயிட்டாங்க. அதனால இப்போ தனுஷ்கோடியில் எல்லா மக்களும் இல்லாமல் இப்போ யாருமே மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோஸ்ட் சிட்டியா அப்படின்னு கருதப்படுறாங்க. தேங்க்யூ.